ஆ ஓகே. குட் ஈவினிங் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹாவ் டு தேங்க்ஃபுல் டு பாலா ஃபார் அக்செப்டிங் அவர் இன்விடேஷன். இன்னைக்கு இந்த டாக் வீக் அப்படிங்கிற செஷன்ல வந்து பேசுறதுக்கு வந்து ஹி ஹஸ் அக்செப்டட் அண்ட் ஹி ஹஸ் கிவன் ஹிஸ் கன்கரன்ஸ் வித்வுட் எனி டிஃபிகல்ட்டி. அண்ட் அதனால பாலாக்கு வந்து நான் தேங்க் பண்றேன். சோ தேங்க் பண்றதை விட எனக்கு இந்த ப்ரிவிலேஜ் அதனாலதான் கிடைச்சிருக்கு. பாலாவை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கான ப்ரிவிலேஜ் வந்து எனக்கு அதனால கிடைச்சிருக்கு. சோ பாலா வந்து என்னுடைய கிளாஸ்மேட் அண்ட் பேட்ச்மேட். பாலா வந்து பாலாவோட ஃபுல் நேம் சொல்றேன். பாலா டாக்டர் பி பாலமுருகன். பாலாவோட வைஃப் வந்து ஒரு அழகான ஒரு ஹியூமன் பீயிங், விஜி பேரு. பாலா கிட்ட நான் பேசுறதோட அதிகமா நான் விஜி கிட்ட தான் பேசியிருக்கேன். விஜி தான் எனக்கு வந்து நிறைய என்ன சொல்றது, நிறைய ஷேரிங் நாங்க ரெண்டு பேரும் பண்ணிருக்கோம். ஃபேமிலி பத்தி, குழந்தைங்கள பத்தி, நிறைய விஷயங்கள், லைஃப் ஆவரேஜ் பத்தி அழகா பேசுவாங்க. சோ பாலாவோட விஜிக்கு வந்துட்டு ஒரு ஹலோ. அப்புறம் பாலாக்கு 2 குழந்தைங்க, அருமையான ஒரு லவ்லி 2 பாய்ஸ். ஹி ஹஸ் காட் சித்தேஷ் அண்ட் சச்சின். சித்தேஷ் வந்து 12th படிக்கிறான், சச்சின் வந்து 10th படிக்கிறான். ஸோ திஸ் இயர் விஜிக்கு வந்து ரொம்ப டஃப் இயர். ஏன்னா அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்லைன் கிளாஸஸ், அதோட அவங்கள கவனிக்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். ரெண்டு பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எஜுகேஷனல் இதுல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. திஸ் இஸ் ஒன் திங். அண்ட் பாலா மை ஃப்ரெண்ட், ஹி இஸ் ஹேவிங் அவனுடைய ப்ரொஃபஷனல் லைஃப் அப்படின்னு பார்த்தோன்னா, he is having 23 years of experience in the field of social work, as a social work professional. அவன் வந்து ஐஎன்ஜிஓ, என்ஜிஓ இந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாம் தான் வேலை பார்த்திருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ஜிஓ அப்படின்னு ஆரம்பிச்சுன்னா அவன் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறது சொசைட்டி ஃபார் பீப்புள்ஸ் எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் சேஞ்ச், பீப்புள்ஸ் ஆக்ஷன் ஃபார் டெவலப்மெண்ட், இந்தியன் கவுன்சில் ஃபார் சைல்ட் வெல்ஃபேர், அப்புறம் காந்திகிராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ட்ரஸ்ட். இந்த என்ஜிஓஸ்ல எல்லாம் வந்துட்டு he has given his expertise. அதுக்கப்புறம் வந்து he has also served in international NGOs, namely Save the Children India, Save the Children UK, UNICEF. இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் he has worked and he has proved his prudence. As of now, right now he is working as a program advisor for Freedom Fund South India. இது வந்து அவனுடைய ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட். அண்ட் he is a learner. Now also he is pursuing his LLM degree in Annamalai University. அதே மாதிரி அவனுடைய டாக்டரேட் வந்து அவன் காந்திகிராம்ல வாங்கியிருக்கான். காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட்ல he has got his doctorate. Then he has got his credit LLB, MPhil. அப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில எல்லா போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸ் அவன் வாங்கிட்டான்னு நினைக்கிறேன். பாப்புலேஷன் ஸ்டடீஸ்ல போஸ்ட் கிராஜுவேஷன், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல, விமன் ஸ்டடீஸ்ல, பர்சனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், இதுல எல்லாம் he has got போஸ்ட் கிராஜுவேஷன். This is about his educational background. Coming back to his other articles, writing skills வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறது. நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட more than 20 articles வந்து he has published on child labor, child sexual abuse, missing children, and what are the government schemes, social protection, and it goes on, the list it goes on. So now other things like he is also having a honorary position. நம்ம படிச்ச நம்மளுடைய காலேஜ்ல மதுரை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்சஸ்ல வந்துட்டு போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ்ல he is one of the members. And he has also visited nearly 14 countries: Tanzania, South Africa, Dubai, Nepal, Bangladesh, Sri Lanka, Singapore, Malaysia, USA, UK, நெதர்லாண்ட்ஸ், பெல்ஜியம், ஸ்வீடன், பிரான்ஸ் இதெல்லாம் விசிட் பண்ணியிருக்கான். ஸோ ஐ எம் சோ ஹாப்பி. அவனை பத்தி நான் இன்னைக்கு ஒரு சின்ன பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுல. ஸோ இன்னைக்கு வந்து பாலா எடுக்க போற டாபிக் வந்து ஓரியன்டேஷன் ஆன் ஹியூமன் டிராஃபிக்கிங். இது வந்து அதிகமா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம்.
பட் ஆனா நம்மளுக்குள்ளாலே நிறைய விஷயங்கள் நம்ம கூட நினைச்சுப்போம், நம்ம கூட அதுல டிராபிக்ல இன்வால்வ் ஆயிருக்கிறோமா, சோ நம்ம ஒரு விக்டிமா இருந்திருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவனுடைய ஸ்பீச் வந்து அந்த அளவுக்கு ஒரு தெளிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்பீச் தான் நார்மலி ஹி யூஸ் டு கிவ். And I also have I was lucky அவங்களோட ஒர்க் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 year I was lucky to be with him, to join him in one of the networking organizations. So thank you Bala, once again I am welcome you for this a talk a week அப்படிங்கிற நம்மளுடைய இந்த சின்ன venture initiative-ல join பண்றதுக்கும், and you have accepted our invitation. Thank you so much, and all of us are welcoming you. And also எங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா தெரியும் நீ வந்து ரொம்ப ஒரு வைப்ரண்டான ஒரு பிரசன்டேஷன் தான் கொடுக்க போற அப்படின்றது. So may the God be with you. Thank you. Over to Bala. Thank you ராஜி. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த நிகழ்வுல. நான் ஏதோ பெரிய ஈஸியா இருக்க மாதிரியோ கன்சென்ட் கொடுத்த மாதிரி அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் எப்பனாலும் இந்த குழுவிற்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னா நான் எப்பயும் தயாரா தான் இருக்கேன். அதனால வந்து எனக்கு உங்களை சந்திப்பது, நான் பேசுவதை கேட்க நீங்க வந்தது வந்து எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து டிராபிக்கோட சம்பந்தம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனாலும் கூட வந்து பேசுவதை கேட்க உங்க நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கீங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ரங்கசாமி சார், நாராயணராஜா சார் இருவருக்கும் வணக்கம். ஆர்கனைஸ் டீமுக்கு என்னோட வணக்கம். நான் என்னோட இதை வந்து துவங்கிடுறேன். வந்து டிராபிக்கிங் அப்படிங்கறத பத்தியான ஒரு புரிதல் வந்து நம்ம உள்ள வர வேண்டியிருக்கு. ஏன்னா நிறைய நேரங்கள்ல நம்ம சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றிய தெளிவு நமக்கு இருக்கா அப்படின்னா நமக்கு வந்து இருக்கிறது இல்ல. சோ முதல்ல வந்து என்ன இந்த கடத்தல் அப்படிங்கிறது, ஏன்னா இது நமக்கு மட்டும் கிடையாது, பொதுவாவே நான் எனக்கு முதலாக வந்து ஒரு 3 ஆண்டுக்கு முன்னாடி இதை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு ஒரு டெப்டி கலெக்டர் போய் பார்த்தோம். டிராபிக்கிங் குறித்து ஒரு இது பண்ணணுங்க. அவர் கேட்ட முதல் கேள்வி, நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் சென்னை அப்படின்னு. ஐயோ சென்னையில எல்லாம் அந்த பிரச்சனை பயங்கரமா இருக்குங்கன்னாரு. ஆமா சார், உங்களுக்கு எப்படி சார் தெரியுங்க? ஏங்க நீங்க ஒரு தடவை நான் வந்தேன், செங்கல்பட்டுல இருந்தே டிராபிக் தாங்க அப்படின்னாரு. அப்படின்னா என்னன்னா இந்த டிராபிக்கும் இருக்கிற வித்தியாசங்களை வந்து புரிந்து கொள்வதிலேயே நிறைய சிரமங்கள் அலுவலர்கள் மத்தியிலேயே இருக்கு அப்படிங்கிறது. அப்ப இந்த டிராபிக்கிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா எல்லாம் வந்து ஒரு நவீன அடிமைத்தனத்தின் ஒரு வடிவம்னு சொல்லுவாங்க. டிராபிக்கிங் அப்படிங்கிறது அது itself is not a modern slavery. ஆனா டிராபிக்கிங்கிறது வந்து ஒரு மீன்ஸ். இது எதுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்குதோ, டிராபிக்கிங் ஃபார் பாண்டட் லேபர் அல்லது டிராபிக்கிங் ஃபார் சைல்ட் லேபர், டிராபிக்கிங் ஃபார் செக்ஷுவல் எக்ஸ்பிளாய்டேஷன், இந்த மாதிரி எது போய் சேருதோ அது எல்லாமே மாடர்ன் சிலேவரிக்காக தான் இருக்கும். அப்ப டிராபிக்கிங் அப்படிங்கிறது நவீன அடிமைத்தனத்தின் ஒரு வடிவமாகவும் அதை நவீன அடிமைத்தனத்தில் உங்க தள்ளக்கூடிய ஒரு முக்கிய பங்காகவும் டிராபிக்கிங், அந்த மனித ஆட்கடத்தலை வந்து பார்க்கணும். இது ஆட்கடத்தல், மனித கடத்தல், உங்களுக்கு புரிஞ்ச எந்த பதம் வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மனித கடத்தல் அப்படிங்கிறதே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம்னு சொல்லுவாங்க. ஒரு திட்டமிட்டு ஒழுங்கமைத்து செய்யப்படக்கூடிய ஒரு குற்றம். இது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம். நீங்க சர்வதேச அளவுல பாத்தீங்க அப்படிங்கனாக்க 2வது பெரிய குற்றம். இந்த ஸ்லைடு ஒரு குயிக்கா வந்து சொல்லுது. இது எப்படி நான் வடிவமைச்சிருக்கேன்னா, ஒண்ணு இந்த சுருக்கமான ஒரு முன்னுரை, அதுக்கு அடுத்தது வந்து புள்ளி விவரங்கள், இதை குறித்த புள்ளி விவரங்கள், அப்புறம் மனித கடத்தல்னா என்ன அப்படிங்கிறது, அதுக்கு அடுத்தது வந்து புஷ் அண்ட் புல் ஃபேக்டர்ஸ், என்ன காரணிகள் வந்து இதை வந்து ஊக்குவிக்குது, என்ன காரணிகள் வந்து இழுக்குது, எது தள்ளுது, இந்த 2 விஷயங்களை வந்து பார்ப்போம். அடுத்தது என்ன ஃபார்ம்ஸ்ல எல்லாம் டிராபிக்கிங் இருக்கு அப்படிங்கிறது, இம்பாக்ட் ஆன் சில்ட்ரன். அடுத்து வந்து இப்ப இருக்கக்கூடிய பாலிசி ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்கு, இன்டர்நேஷனலா எப்படி இருக்கு, ஃப்ரேம் ஒர்க் வந்து இந்தியால எப்படி இருக்கு, இப்ப இருக்கக்கூடிய சட்டங்கள் என்ன இடைவெளி, புதிதாக ஒரு சட்டம் என்ன தேவைப்படுது அப்படிங்கிறது. நான் இங்க பேசப்படுறது வந்து ஒரு புதிய சட்டம் எதற்காக தேவைங்கிறது தான் அதிகம் வலியுறுத்தி பேச போறேன். தடுப்பதற்கு வந்து நிறைய வழிகள் இருக்கு, அதெல்லாம் சுருக்கமா நம்ம பேசிடலாம். ஆனா ஒரு புதிய சட்டம் வந்து தேவை அப்படிங்கிறத வலியுறுத்தி இங்க வந்து சொல்றோம். சோ இதுதான் நான் டிசைன் பண்ணிருக்கிறது. அடுத்த ஸ்லைட், நெக்ஸ்ட் தயாரம். இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட் கிரைம் இண்டஸ்ட்ரி இன் தி வேர்ல்ட். 2வது பெரியது போதைப் பொருள் அந்த ஆயுத வர்த்தகத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னாக்கா இது 2வது பெரிய குற்ற செயல். ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட
12 லட்சம் குழந்தைகள் வந்து கடத்தப்படுகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும். கடத்தல் அப்படின்னு பேசும் பொழுது சில இடங்கள் எப்படி இருக்கும்னா, ஒண்ணு சோர்ஸ் ஏரியாவா இருக்கும், சில இடங்கள் டெஸ்டினேஷனா இருக்கும், சில இடங்கள் டிரான்சிட்டா இருக்கும். ஆனா இந்தியாவை பொறுத்த அளவுக்கு சோர்ஸாவும் இருக்கு, டெஸ்டினேஷனாவும் இருக்கு, டிரான்சிட் கண்ட்ரியாவும் இருக்கு. இப்ப நேபாள், பங்களாதேஷ் இதுல இருந்து கடத்தப்படுகிறவர்கள் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டு இங்க இருந்து விமானம் மூலமாக தான் கடத்தப்படுகிறார்கள். சரிங்களா? அதே மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய டிராபிக்கிங்கும் டிரான்சிட் பாயிண்டா நிறைய இடங்கள் வந்து நமக்கு வந்து இருக்கு அப்படிங்கறத வந்து பாக்குறோம். அப்ப இந்தியாவிலிருந்து வெளியே போறதும் நடக்குது, வெளிநாடுகளிலிருந்து இந்தியா மூலமாக வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுவதும் நடக்குது, வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வந்து சேர்வதும் நடக்கிறது. குறிப்பாக பாலியல் தொழில், டான்ஸ் பார், இந்த என்டர்டைன்மெண்ட் செக்டர் இதுக்கெல்லாம் வரக்கூடிய விஷயங்கள் நடக்குது. அப்ப ஒட்டுமொத்தமா நீங்க புள்ளி விவரங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா, இந்தியாவில் நடக்கக்கூடிய ஆட்கடத்தலில் 90% இந்தியாவுக்குள்ளேயே நடக்குது. அது மாநிலங்களுக்குள்ளாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டமா இருக்கலாம், அல்லது மாவட்டத்துக்குள்ளேயே இருக்கலாம். இந்த மாதிரி வந்து உள்நாட்டுக்குள்ள நடக்கிறதா இருக்கு. நம்ம சில புள்ளி விவரங்கள் அதிர்ச்சி தரக்கூடியதா இருக்கு. அரசோட புள்ளி விவரத்தின்படி ஒவ்வொரு 5 நிமிடங்களுக்கும் ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் ஒரு தடவை ஒரு குழந்தை காணாம போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா 1 மணி நேரத்துல 12 குழந்தைங்க காணாம போறாங்க. இது காணாம போற குழந்தைகளை வந்து நம்ம கடத்தப்பட்ட குழந்தைகளாக கருதலாமா அப்படின்னா, காணாமல் போன குழந்தைகள் கடத்தப்பட்டவர்களாக, அதாவது வந்து காணாம போயிட்டாங்கன்னு உங்களால ஊர்ஜிதம் பண்ண முடியல அப்படின்னா, கடத்தப்பட்டவர்களாக கருதப்பட வேண்டும் என்று 2013 மே மாதம் உச்ச நீதிமன்றத்துல வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா குழந்தைங்க காணாம போனாலும் அவர்கள் கடத்தப்பட்டவர்களாகவே கருதப்பட வேண்டும். தமிழகத்தை பொறுத்த அளவு இந்தியாவில் காணாமல் போகும் குழந்தைகள்ல 5வது இடத்தை வகிக்கிறது. அப்படின்னா யோசிச்சுக்கோங்க எவ்வளவு பாதிப்புகள் இருக்கும். இந்தியால தமிழகம் 5வது இடம் காணாமல் போற குழந்தைகளை பொறுத்த அளவுக்கு. சில புள்ளி விவரங்கள் மட்டும் என்ன அப்படின்னா, ஒரு காலத்துல அதாவது இந்த அடிமை வணிகம் முன்னாடி எப்படி இருக்கும்னா, கடத்தல் அப்படிங்கிறது அடிமை வணிகமாக இருந்தது. ஸ்லேவ்ஸ், அந்த ட்ரேட் வந்து இருக்கும், மனித ஹியூமன் ட்ரேட் வந்து இருக்கும். அப்ப 1850 அந்த அப்ப வந்து போதுமான சட்டங்கள்லாம் இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அடிமை அல்லது ஒருத்தரை யாராவது ஒருத்தர் கடத்திட்டு போய் அடிமையா வைக்கணும்னா இன்றைய மதிப்பில் உங்களுக்கு வந்து $40,000 தேவைப்படும் அன்னைக்கு. அப்படின்னா என்ன, பயங்கர காஸ்ட்லி. ஆனா இன்னைக்கு வெறும் $90 ஒரு அடிமை உங்களுக்கு கிடைப்பாங்க. ஒரு $90 வச்சுக்கிட்டு நீங்க ஒரு ஆளா கட்டிட்டு போக முடியும். இது மாதிரியான சூழல் வந்து மிகவும் எவ்வளவு ஊறுபடத்தக்க நிலையில் நம்ம மக்கள் இருக்காங்கிறத காட்டுது. இப்போ உலகம் பூரா வந்து 40 மில்லியன், கிட்டத்தட்ட 4 கோடி பேர் வந்து இந்த மாதிரி அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. நிறைய அந்த புள்ளி விவரங்கள்லாம் கொடுத்துருக்கேன். எதற்காக கடத்தப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 50% வந்து வேலை வாய்ப்புக்காகவும், 37% வந்து கட்டாய திருமணத்துக்காகவும், 12% பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துவது அடிமைகளாக இருக்கிறதுக்காக கடத்தப்படுறாங்க அப்படிங்கறத வந்து இது வந்து உலகளாவிய ஒரு புள்ளி விவரம். நான் இந்திய அளவிலையும் வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்றேன். அப்புறம் இதுல 71% வந்து விமன் அண்ட் கேர்ள்ஸ். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அப்படின்னா அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது பெண்களும் பெண் குழந்தைகளும். அதுல 29% பாய்ஸ் அண்ட் நீங்க குழந்தைகளும் பெண்களும் பாத்தீங்கன்னா 93% வரைக்கும் வந்துடுறாங்க இந்தியால. அதுல கடத்தப்படுறதுல 18 வயதுக்கு உட்பட்டவங்க 25, அதாவது 4 பேர் கடத்தப்பட்டா ஒரு ஆள் வந்து 18 வயதுக்கு உட்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிறது உலகளாவிய ஒரு விஷயம். இதுல குறிப்பா என்னன்னா கிட்டத்தட்ட $150 பில்லியன் பிசினஸ்ங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிசினஸ். நம்மளால் கற்பனைக்கு கூட எட்டாம $150 பில்லியன் ஒவ்வொரு ஆண்டும் கடத்துபவர்களுக்கு ஈட்டி தரக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கிறது. நம்ம இந்தியால வந்து எப்படி பாக்குறோம் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய ஒரு டேட்டா பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கோ நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ தான். நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து தரவுகளை சேகரிச்சு மாநில அளவுக்கு கொண்டு வந்து மாநில அளவுல இருந்து கொண்டுட்டு போய் தேசிய அளவுல வச்சு புள்ளி விவரங்கள் தர்றாங்க. கடந்த ஒரு 5 வருடங்களை நீங்க வந்து கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, ஒப்பீடு செய்து பார்த்தோம்னா டிராபிக்கிங் கேஸ் வந்து வெகுவா குறைஞ்சிருக்க மாதிரியான ஒரு நிலையை வந்து இந்த புள்ளி விவரங்கள் வந்து கொடுக்குது. உதாரணத்துக்கு வந்து 2014ஆம் ஆண்டு 2014ஆம் ஆண்டு வரைக்கும் வந்து ஏறுமுகத்துலதான் இருந்தது. 2016க்கு அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா 65% டிக்ளைன் ஆயிருக்கு. 2018க்கு வரும்பொழுது இன்னும் 14% குறையுது. நமக்கு இப்போதைக்கு 18 வரைக்கும் தான் புள்ளி விவரங்கள் இருக்கு.
ஆனா வந்து நடைமுறையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் நிறைய பேர் கடத்தப்படுகிறார்கள். ஆனா புள்ளி விவரங்கள் வந்து நேருக்கு இது மாறாக இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்ப உண்மையாவே எல்லா வழக்குகளும் பதியப்படுகின்றனவா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இதை ஒட்டி நமக்கு வந்து வருது. திடீர்னு வந்து ஒரு 65% வந்து குறையுது அப்படின்னாக்கும், ஏன்னா குற்ற வழக்குகள் எதுவுமே குறையல. இப்ப குற்ற வழக்குகள் வந்து பொதுவா குறைஞ்சிருக்கு, இதுவும் குறைஞ்சிருக்கு அப்படின்னா ஓகே. ஆனா எந்த வருடத்திலும் இந்திய தண்டனை சட்டத்திலோ அல்லது ஸ்பெஷல் அண்ட் லோக்கல் லா சிறப்பு சட்டங்களிலோ வழக்குகளின் எண்ணிக்கை குறையவே இல்லை, கூடிக்கிட்டே தான் போயிருக்கு. ஆனா டிராபிக்கை பொறுத்த அளவுக்கு வழக்குகளின் எண்ணிக்கை வெகு வேகமாக குறைஞ்ச மாதிரி வந்து காட்டப்படுவது வந்து ஒரு ஆபத்தான விஷயமாக வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு அடுத்தது கடந்த 3 வருடத்தின் அந்த 16, 17, 18 இந்த இதுல வந்து யார் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற புள்ளி விவரம் அந்த ஆவரேஜ் பார்த்தோம்னா சராசரியாக 56% பேர் குழந்தைங்க, 37% பேர் பெண்கள். சோ 18 வயதுக்கு உட்பட்டவங்க 56 பேரு, 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் 37. அப்ப 93% பேரு பெண்களும் குழந்தைகளும். அப்ப இதுக்கு நம்ம கிளியரா சொல்லுது யாரு வந்து நமக்கு பாதிப்புக்கு அதிகமா உள்ளாகிறாங்க, யாரை இந்த கடத்துபவர்கள் யாரை வந்து டார்கெட் பண்ணுவாங்க, யாரை இலக்காக வைத்து செயல்படுவார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரிகிறது. அடுத்து நெக்ஸ்ட் அடுத்தது எதற்காக கடத்துகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க மெயினா வந்து ஃபோர்ஸ் லேபர், கட்டாய வேலை, செக்ஸுவல் எக்ஸ்பிளாய்டேஷன், பாலியல் சார்ந்த சுரண்டல்கள், பாலியல் சார்ந்த தொழில்களில் ஈடுபடுத்த, இதுதான் வந்து மேஜரா. இப்ப நீங்க மொத்தமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 63% வந்து இது இந்த 2 காரணங்களுக்காக, ரெண்டும் வந்து சமமா இருக்கு. ஆவரேஜ் எடுத்து போட்டிருக்கேன் நான் 3 ஆண்டுகளுக்கும். கிட்டத்தட்ட 63% அப்படின்னா 2/3 வந்து ஃபோர்ஸ் லேபர், செக்ஸுவல் எக்ஸ்பிளாய்டேஷன் இதுக்காக தான். அப்புறம் டொமஸ்டிக் சர்விட்யூடுக்கு வந்து ஒரு 2%, ஃபோர்ஸ் மேரேஜுக்கு 3%, அப்புறம் பெட்டி சின்ன சின்ன குற்றங்கள்ல ஈடுபடுத்த, பிச்சை எடுக்க, அப்புறம் அந்த உடல் உறுப்புகளை வந்து எடுக்கிறதுக்குன்னு ஒரு 3%, இன்னொரு அதர்ஸ் சொல்லி ஒரு 21% கொடுத்திருக்கிறாங்க. சோ அப்ப இந்த அதர்ஸ்ல இருக்கக்கூடியதற்கும் புள்ளி விவரங்கள் தெளிவாக நமக்கு என்ன காரணம் தெரிஞ்சாதான் நம்ம அதற்கான தடுப்பு பணிகளை செய்ய முடியும். ஆனா இப்போதைக்கு அந்த புள்ளி விவரங்கள் என்சிஆர்பி டேட்டால இல்ல. அடுத்து நெக்ஸ்ட் தயாளன். ஓகே, இப்ப நீங்க 2016, 17, 18ல பாத்தீங்கன்னா முதல் 10 மாநிலங்களோட பங்களிப்பு எவ்வளவுன்னு பார்த்தா 2014ல ஃபர்ஸ்ட் டாப் 10 அப்படின்னு சொல்றோம்ல, அது 93% வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த 2017ல கொஞ்சம் குறைஞ்சு 85%, 2018 வரும்போது 81% இருக்கு. அப்ப என்னன்னா இந்த 10 மாநிலங்களில் வழக்குகள் அதிகமாக பதியப்பட்டு இருக்கின்றன. அப்ப அவங்களுடைய பங்களிப்பு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 80%க்கு மேல இருக்கு. இப்ப தொடர்ந்து 3 ஆண்டுகள்லயுமே 80%க்கு மேல. அப்ப இந்தியாவில வந்து ஒரு 5 குழந்தைகள் கடத்தப்பட்டால் 4 குழந்தைகள் இந்த 10 மாநிலத்திலிருந்து கடத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறது. இது கொஞ்சம் வந்து வேறுபட்டாலும் கூட வெஸ்ட் பெங்கால், ராஜஸ்தான், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, அஸ்ஸாம் இது எல்லாம் வந்து தொடர்ச்சியா இருக்கு. எல்லா அந்த 3 ஆண்டுகள்லயும் அந்த டாப் 10ல வந்து இருக்கு. தமிழ்நாடு பொறுத்த அளவுக்கு 2014ல வந்து ஒரு 5ஆம் இடத்துல வந்து நம்ம வந்து இருந்தோம். 434 வழக்குகளோட 5ஆம் இடத்துல இருந்தோம் 29 மாநிலங்கள்ல. அதிர்ச்சியான சம்பவம் என்னன்னாக்க தமிழகத்தில் குற்ற சம்பவங்கள் வந்து குறையல. ஆனா இந்த டிராபிக்கிங் பொறுத்த அளவுக்கு வெகுவா வந்து குறைச்சிட்டாங்க. வழக்குகள் பதியப்படவில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து வந்திருக்கு. 21வது இடம், அடுத்து 18வது இடம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. சரிங்களா? இப்ப நீங்க இது பாருங்க, இது வந்து ஓவராலா ஒரு புள்ளி விவரத்தை வந்து கொடுக்குது. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கேரளா, தமிழ்நாடு, மத்திய பிரதேஷ் இந்த 5 மாநிலங்கள் முக்கிய பங்கு. கிட்டத்தட்ட இந்த 5 மாநிலங்கள் வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய பாதி குற்றங்களின் வழக்குகள் வந்து இங்கதான் பதியப்பட்டிருக்கு. இந்தியாவில் நடைபெறுவது 100 குற்றம் அப்படின்னா இந்த 5 மாநிலங்களில் மட்டும் 50 நடந்திருக்கு. மீதி இருக்க மாநிலங்கள்ல தான் மீதி 50 நடக்குது. அப்ப பாத்துக்கங்க, நம்ம தமிழகத்தின் பங்களிப்பு வந்து கிட்டத்தட்ட 10%. அப்ப குற்றம் எண்ணிக்கை வந்து வருடம் கூடிக்கிட்டே தான் போயிருக்கு. தமிழகத்துல டிராபிக்கிங் பொறுத்த அளவுக்கு மிகவும் குறைஞ்ச மாதிரியான ஒரு புள்ளி விவரத்தை வந்து தேசிய குற்ற ஆவண காப்பகம் வந்து நமக்கு வந்து சொல்லுது. இன்னொரு இது 2018க்கான டேட்டா இருக்கு. பட் உங்களுக்கு இதுக்காக சொல்றேன், மிஸ்ஸிங் சில்ட்ரன் பொறுத்த அளவுக்கு
மொத்தம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 1,19,013 குழந்தைகள் வந்து காணாம போயிருக்கிறாங்க 2017 எண்டுல. ஏன்னா இதுக்கு முந்தைய வருடத்தையும் சேர்த்து. அப்படின்னா இந்த குழந்தைகளும் கடத்தப்பட்டவர்களாகவே கருதப்படணும் அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு வழிகாட்டுதல் 2013. ஆனால் இன்று வரை இவர்கள் கடத்தப்பட்டவர்களாக வழக்குகள் பதிவு செய்யப்படுவது இல்லை. அப்ப மிஸ்ஸிங் சில்ட்ரனுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2013 வரைக்கும் 0 எஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க. 0 எஃப்ஐஆர்னு ஒரு பதிவு செய்வாங்க. அதுக்கு அடுத்து இப்ப என்னன்னா எஃப்ஐஆருக்கு நம்பர் கொடுக்குறாங்க. எந்த செக்ஷன் இருக்காது, எந்த பிரிவின் கீழ் பதிவு செய்யப்படுகிறதுன்னு இருக்காது. அப்படின்னா இவர்கள் அனைவருமே கடத்தலின் கீழ் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற வழிகாட்டுதல் இருந்தாலும் கூட வழக்குகள் அவ்வாறு பதிவு செய்யப்படுவது இல்லைங்கிறத உங்களுடைய பார்வைக்கு வைக்கிறேன். நெக்ஸ்ட், இதுல காணாம போறதுல எவ்வளவு கண்டுபிடிக்கிறாங்கன்னாங்க பாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி எப்பயுமே கண்டுபிடிக்கிறது கிடையாது. அதுவும் 2017 60% கண்டுபிடிக்கப்படவில்லை காணாம போன குழந்தைகள். அப்படின்னா என்ன, அந்த 60% குழந்தைகளும் கடத்தப்பட்டவர்கள் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கு. அதுதான் நம்ம சொல்றது. அப்ப இவர் இந்த வழக்குகள் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அடுத்து நெக்ஸ்ட் பா. ரைட், இப்ப வந்துருவோம். கடத்தல்னா எது கடத்தல், அதை மட்டும் தெளிவா வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்ன சொல்றாங்கன்னா, எதுக்காக கடத்துறீங்க? ஒய் பர்பஸ் ஆஃப் எக்ஸ்பிளாய்டேஷன், சுரண்டும் நோக்கத்திற்காக. அப்ப நோக்கம் வந்து கிளியரா இருக்கணும். சுரண்டும் நோக்கத்திற்காக. அந்த சுரண்டல் என்பது உடல் ரீதியான சுரண்டலாக இருக்கலாம், பாலியல் ரீதியான சுரண்டலாக இருக்கலாம், அல்லது அடிமைத்தன வடிவங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு உடல் உறுப்புகளை நீக்குவதற்காக இருக்கலாம். அப்ப உடல் ரீதியான பாலியல் ரீதியான அனைத்து வகை சுரண்டல்களையும் உள்ளடக்கியதுதான். அப்ப இந்த சுரண்டலுக்காக ரெக்ரூட் பண்ணாலோ, அதாவது வேலைக்கு ஆட்களை சேர்த்ததோ, அல்லது டிரான்ஸ்போர்ட் அழைத்து செல்லுவதோ, அடைக்கலம் கொடுப்பதோ, இடம் மாற்றுவதோ, அல்லது பெற்றுக்கொள்ளுவதோ, ஒரு நபரை சுரண்டும் எண்ணத்திற்காக பணி ஆட்சேர்ப்பு செய்வதோ, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறதோ, அல்லது ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் தங்க வைக்கிறதோ, அல்லது அந்த தங்க வைக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதோ, இது எல்லாமே, அல்லது பெற்றுக்கொள்ளுவதோ. இப்ப நீங்க இந்த கான்டெக்ட்ல பாருங்க, ஒரு குழந்தை கடத்தப்படுது. நான் என்ன பண்றேன், இந்தப்பா உனக்கு வந்து இங்க வேலை கொடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய நான் அனுப்பிச்சிடுறேன். இத ரயில் மூலமா இன்னொருத்தர் கூட்டிட்டு வர்றாரு. அங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாரு, நீ கூட்டிட்டு போய் அந்த கம்பெனியில விட்டுன்னு. அவரு கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல தங்க வைக்கிறாரு. தங்க வைக்கிறவரு அவருடைய நண்பர். ஒரு இடத்துல தங்க வைக்கிறாரு, லாட்ஜா இருக்கலாம், அல்லது வந்து வீடா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு இடம். அங்க இருந்து வண்டி மூலமா திரும்ப கூட்டிட்டு போய் கம்பெனி கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒருத்தர் பெற்றுக் கொள்கிறாரு. இது எல்லாமே கடத்தல். சுரண்டும் எண்ணத்திற்காக செய்யப்படும் பொழுது இது எல்லாமே கடத்தல். நீங்க வேலைக்கு சேர்த்தாலும் சரி, கூட்டிட்டு போனாலும் சரி, ஐயோ எனக்கு தெரியவே தெரியாதுங்க, நான் வந்தவங்களை ரிசீவ் பண்ணி கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்தேன்னு சொன்னாலும் சரி, இல்லங்க தங்க இடம் கேட்டாங்க, நான் கொடுத்துரு தங்க மட்டும் இடம் கொடுத்தேங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சரி, இந்த செயல்பாடுகள் எல்லாமே கடத்தல். எப்ப அப்படிங்கிறத பார்க்கணும். எப்ப? அச்சுறுத்தல் மூலமாக, யூசிங் த்ரெட்ஸ். நீங்க வந்து அவங்களை அச்சுறுத்தி கூட்டிட்டு வர்றது, அல்லது யூசிங் ஃபோர்ஸ், கட்டாயப்படுத்துதல். உங்களுடைய கட்டாயப்படுத்துதல் உங்களுடைய அதிகாரத்தின் மூலமாக இருக்கலாம், அல்லது பணம் கொடுக்கலாம், சரிங்களா, அந்த மாதிரி, அல்லது வந்து ஏமாற்றுவதன் மூலமாக. இப்ப நிறைய வந்து வாக்குறுதி எல்லாம் கொடுத்து கூட்டிட்டு வர்றாங்க. நீங்க அங்க வந்தீங்கன்னா போதும், நீச்சல் குளம் இருக்கு, எப்ப டிவி இருக்கு, ரெக்ரியேஷன் எல்லாமே இருக்கு, பால் ஓடுது, தேன் ஓடுதுன்னு வாங்க. கூட்டிட்டு வந்தா 10க்கு 10 ரூம்ல 20 பேர்த்த போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. அப்படின்னா இதெல்லாம் ஏமாத்துறது, தவறான ஒரு நம்பிக்கைகளை கொடுத்து கூட்டிட்டு வர்றது. அப்ப இது எல்லாமே கடத்தல். அப்ப சிம்பிளா வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா, அது சுரண்டும் எண்ணத்திற்காக இந்த செய்யப்படக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் அச்சுறுத்தல் மூலமாக, ஏமாற்றுவதன் மூலமாக செய்தால் இதெல்லாம் கடத்தல். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அங்க சொல்றாங்க விளக்கத்துலனா, விளக்கம் 2ல சொல்றாங்க, consent of the victim is immaterial in determination of the offense of trafficking. அப்படின்னா நீங்க யார் கடத்திட்டு வந்தாலும் ரைட்டுங்களா, நீங்க அதாவது கடத்தல் அப்படிங்கிறது வந்து பெற்றோருக்கு தெரியும், குழந்தைக்கு தெரியும், சம்மதத்தோட தான் கூட்டிட்டு வருவாங்க, ரைட்டுங்களா. அப்ப இவங்க சொல்லக்கூடிய ஜஸ்டிபிகேஷன் இல்லையே, நாங்க சொல்லிதான் கூட்டிட்டு வரோம், செங்கல் சூழல வேலைக்கு சொல்லிதான் கூட்டிட்டு வரோம்,
அல்லது மில்லு வேலைக்கு சொல்லிதான் கூட்டிட்டு வர்றோம், போர்வெல் வேலைன்னு சொல்லிதான் கூட்டிட்டு வர்றோம். இதெல்லாம் இருந்து அவங்க சம்மதிச்சுதான் வர்றாங்க அப்படின்றதுதான் அவங்களோட வாதம். ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க சம்மதம் என்பது இங்கு பொருட்டாகாது. நீங்க சம்மதத்தோட கூட்டிட்டு வந்திருந்தாலும் அது கடத்தல் அப்படிங்கிறது. அப்ப சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியது இதாங்க. 18 வயதுக்குட்பட்ட ஒரு குழந்தையை பணிக்காகவோ வேறு விதமான சுரண்டலுக்காக கூட்டு வந்தோம்னா அது கடத்தல் தான். பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போய் படிக்க வைக்கிறீங்கன்னா அது வேற, ஹாஸ்டல்ல கூட்டு போய் தங்க வச்சு படிக்க வைக்கிறது வேற. வேலைக்குன்னு கூட்டிட்டு வந்துட்டீங்கனாலே கடத்தல். ஏன் அப்படின்னா சுரண்டும் நோக்கம் அங்க இருக்கும். லெஸ் தேன் த மினிமம் வேஜ் வந்து கொடுக்கப்படும், குறைஞ்சபட்ச கூலிக்கு கீழே கொடுக்கப்படும், தவறான வாக்குறுதிகளை சொல்லி இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நடந்திருக்கும். இப்ப இந்த புரிதல் வந்து இருக்கா? அடல்ட்டுக்கு வந்து வித்தியாசப்படும். அடல்ட்டுக்கு வந்து நீங்க கான்டெக்ஸ்டுவலா பார்க்கணும். சரிங்களா? அது வந்து நம்ம இதே மாதிரி எல்லா அடல்ட்டுக்கும் நம்ம சொல்ல முடியாது. அது நம்ம அது அந்த சூழல் பொறுத்துதான் நம்ம முடிவு செய்ய முடியும். ஆனால் 18 வயது குழந்தையை பொறுத்த அளவுக்கு நீங்க கூட்டிட்டு வந்துட்டாலே, வேலைக்குன்னு கூட்டு வந்தாலே அது கடத்தல். அவ்வளவுதான், சிம்பிள் டெஃபினிஷன். யாருக்காவது இதுல வந்து சந்தேகம் தான். ஏன்னா இதுதான் வந்து கோர். இது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இப்ப நம்ம பகுதியில தினசரி கடத்தல் நடக்குதுன்ற விஷயம் நமக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சு முறுக்கு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருப்பாங்க. நம்ம அதை என்ன சொல்றோம்? கொத்தடிமைன்னு. கொத்தடிமை மட்டுமல்ல, கொத்தடிமைக்காக கடத்தப்பட்டவர். அது குழந்தை தொழிலாளர் மட்டுமல்ல, குழந்தை தொழிலாளருக்காக கடத்தப்பட்டவர் அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்கு வந்து. இப்ப மில்லு வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல கொண்டு போய் தங்க வச்சிருக்காங்க. டெஃபினிஷன் படி அது எல்லாமே கடத்தல். இந்த வரையறைக்குள்ள நீங்க கொண்டுட்டு வரணும்னா அது எல்லாமே நீங்க கடத்தலா சொல்லலாம். சரிங்களா? அப்ப இதுதான், இந்த இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா போது. இதுதான் வந்து டெஃபினிஷன் நமக்கு. இது வந்து நமக்கு 2013ஆம் ஆண்டு தான் இந்த கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து வந்தது. அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு தெளிவான வரையறை இல்லை. அது நான் சொல்றேன், பலர்மோ புரோட்டோகால் படி இந்த வரையறையை வந்து தெளிவாக வந்து கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரி, என்ன காரணிகள்லாம் வந்து இந்த கடத்தலை வந்து ஊக்கப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த புஷ் ஃபேக்டர் புல் ஃபேக்டர் தியரி சொல்லுவோம்ல, அந்த தியரி தான். சில காரணிகள் அவரை வந்து இழுக்குது, அந்த கடத்தலுக்கான பகுதியை நோக்கி இழுக்குது. சில காரணிகள் வீட்டையும் பள்ளிக்கூடத்தையும் மட்டும் அவரை வெளியே தள்ளுது. ஏன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டகரியில வைக்கலாம். ஒண்ணு வந்து எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் மெயினா. இப்ப வறுமை அப்படின்னு சொன்னாங்க, வெறும் வறுமை மட்டுமல்ல, மாற்று வாழ்வாதாரங்கள் இல்லாத, பிழைப்பாதாரங்கள் இல்லாமல் இருக்கிறது, அங்க வந்து தொழில் வாய்ப்புகள் வந்து இல்லாம இருக்கிறது, பெரியவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கிறது, கடன் சுமை, அல்லது அந்த அரசாங்கத்துக்கு போதுமான திட்டம், அரசின் திட்டம் இல்லாமல் இருக்கிறது. எக்கனாமிக் அல்லது வந்து போதுமான 100 நாள் வேலை சொல்றோம், 100 நாள் பத்தாத இடங்கள் நிறைய இருக்கு. அப்ப அந்த மாதிரியான இடங்கள்ல இவங்க வேற என்ன பண்ண முடியும்? அல்லது பிழைப்பாதாரத்துக்கான திட்டங்கள் வந்து அரசுக்கு வந்து போதுமானது இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம். அப்ப பொருளாதார காரணி வந்து ஒரு முக்கியமானதா இருக்கு. ஏன்னா நாங்க இங்க பாக்குற நிறைய கடத்தப்பட்டு வரக்கூடிய குழந்தைகள்ட்ட கேட்டோம்னா வீட்டுல கஷ்டம். ஏன் கஷ்டங்கிறது அப்புறம், அது அப்பா குடிகாரனால இருக்கலாம், அல்லது வாங்கின கடனால இருக்கலாம், வீடு கட்டி கடன் வந்தது, நிறைய பெண் குழந்தைகள் இருக்கிறதுனால, நிறைய குழந்தைகள் இருந்து படிக்க வைக்க முடியாம, அதுக்கு பல்வேறு காரணங்கள். ஆனா பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கிய காரணி வந்து இதுல வைக்குது. இரண்டாவது வந்து சமூக நடைமுறைகள், நம்ம கலாச்சார காரணிகள். நீங்க இந்த கடத்தப்படுறவங்கல நிறைய பாத்தீங்க அப்படின்னாக்க பெரும்பாலும் வட மாநிலங்களிலிருந்து கடத்தப்பட்டு வர்றவங்க எல்லாரும் பெரும்பாலானோர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தையும் அல்லது இந்த பழங்குடியின வகுப்பை இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்க வந்து நிறைய கொடுமைகள் இதெல்லாம் நடக்குதாப்பா. என்ன நினைக்கிறான்னா ஊரை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம், ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ முடியல, எங்கேயாவது அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதுக்கடுத்து ஆணாதிக்க சமூகம், நம்ம அந்த சிந்தனை வந்து ஒரு முக்கிய காரணம். பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் தர்றது இல்ல, வீட்டு வேலைக்கு படிப்பு கொடுக்கறது இல்ல, பெண்களுக்கான முக்கியத்துவம் தர்றதே கிடையாது, அவங்களுடைய உரிமைகளை யாரும் மதிப்பது கிடையாது. அப்புறம் வரதட்சணை அப்படிங்கிறது, நீங்க நம்ம பகுதியில உங்களுக்கு வந்து வரதட்சணைக்காக வந்து அவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்காது. நீங்க வடநாட்டு பக்கம் போனீங்கன்னா கல்கத்தா, பீகார் அங்கெல்லாம் திருமணத்திற்காக குழந்தைகளை விற்பாங்க. மட்டுமில்லாமல் திருமணம் என்ற பெயரில் குழந்தைகள் வந்து கல்யாணம் செய்து கொண்டு போய் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்படுவார்கள், கடத்தப்படுவார்கள். அப்ப இந்த மாதிரி நிறைய இது நம்ம பகுதியில நம்ம அது கண்கூடா நம்ம பார்க்க வாய்ப்பில்லை. நீங்க அங்க போறவங்க எல்லா கிராமங்களும் இருக்கும். ஒரு குழந்தைக்கு வந்து திருமணம் நடந்து அந்த குழந்தைய திருமணம்ங்கிற பேர்ல கடத்திட்டு போய் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துவது நடக்கும், அல்லது வீட்டு வேலைக்குன்ற பேர்ல கூட்டிட்டு போய் வேறு வேலைகள்ல ஈடுபடுத்துவது நடக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்ப பெண்களுக்கு இருக்கக்கூடியது. அடுத்து குடும்பத்துல வந்து பிரச்சனைகள் இருந்ததுன்னா, அது ஒற்றை பெற்றோர் இருக்க, சிங்கிள் பேரண்டா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது குடிச்சிட்டு தகராறு, தொடர்ந்து அப்பா அம்மாவுக்கு சண்டை, இதனால இருக்கக்கூடியது இருக்கலாம்.
அதுக்கு அடுத்து முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா டிசாஸ்டர்ஸ், பேரிடர்கள். அது மனிதனால் ஏற்பட்ட பேரிடராக இருந்தாலும் சரி, இயற்கையாக வர பேரிடர்கள். எதுக்காக இதை வலியுறுத்தி சொல்றோம்னா, இப்ப கொரோனா வந்து இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார சரிவை சந்திச்சிருக்கோம் நம்ம எல்லாருமே. அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா, முன்னாடி நடந்த பேரிடர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாமே ஒரு பேரிடருக்கு அடுத்து அதிகமாக வந்து குழந்தைகள் கடத்தலும், குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துதலும், குழந்தைகள் திருமணமும் நடக்கிறதுங்கிறது வந்து இதுக்கு முன்ன நடந்த பேரிடர்கள் நமக்கு வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. அப்ப இந்த பேரிடருக்கு அப்புறம் அதிகம் பாதிக்கப்பட போவது குழந்தைகள் தான் பாதிக்கப்படுவாங்க. கடத்தப்படுவது அதிகரிக்கும், அவர்கள் தொழிலில் வேலைகளில் ஈடுபடுத்துவது அதிகரிக்கும், அவர்களுடைய குழந்தை திருமணம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது. இது எல்லாமே வந்து அவனை என்ன பண்ணுதுன்னா வீட்டை விட்டு வெளியில தள்ளுது. நீ எங்கேயாவது போய் பொழைச்சிக்க அல்லது எங்கேயாவது முதல்ல கிளம்பி போங்கிற மாதிரி ஒரு குடும்ப சூழல் அவனை தள்ளுது. சில ஃபேக்டர்ஸ் இங்க என்ன அப்படின்னாக்க இழுக்குது அவனை வா அப்படிங்கிற மாதிரி. நம்ம இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், தமிழகம். நீங்க எங்கெங்க இவங்க எல்லாம் கடத்தப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ் வளர்ந்த நகரங்களுக்கு தான் பெரும்பாலும் கடத்தப்படுவாங்க. டெல்லி, பாம்பே அல்லது இது கல்கத்தா இந்த மாதிரி பெரிய நகரங்களுக்கு. காரணம் என்னன்னா பெட்டர் வேஜ். இப்ப நீங்க அவங்க இப்ப நான் உதாரணத்துக்கு பீகார்ல பாத்தீங்கன்னா 60 ரூபா உங்களுக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு. 60 ரூபால இருந்து அதிகபட்சம் 100 ரூபா அவ்வளவுதான் உங்களுக்கு சம்பளமே. நீங்க இங்க வந்து தங்குமிடத்தோட 200 ரூபாய் சம்பளம் தர்றப்ப அது அவனுக்கு 2 மடங்குக்கு மேல தெரியுது. பிளஸ் வந்து தங்குற இடம் சாப்பாடு கேரண்டியா கிடைக்குது. அப்ப அவன் எப்படி பாக்குறாங்க, வாழ்வியல் சூழலோட ஒப்பிட்டு பாக்குறான். ஏன் வாழ்வியல் சூழலை விட இந்த வாழ்வியல் சூழல் நல்லா இருக்கு. நான் ஒரு 8க்கு 10 வந்து நான் 5 பேர் தங்கி இருக்கோம். இங்க வந்து பரவாயில்ல, லைட் வசதி இருக்கு, தங்குறது, டாய்லெட் ஏதோ ஒண்ணு இருக்கு, சாப்பாடு 3 நேரம் ஏதோ ஒரு சாப்பாடு கிடைக்குது, எனக்கு அது கூட கிடைக்கல. அப்ப அவனோட பார்வையில இது எல்லாமே வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக அவனுக்கு தெரிகிறது. அடுத்தது வந்து குழந்தைகளை பொறுத்தளவுக்கு நாங்க பேசுன வரைக்கும் சிட்டி அட்ராக்ஷன், நிறைய அந்த நகர ஈர்ப்பு அப்படிங்கிறதுனால ஓடி வந்துடுறாங்க அப்படிங்கிறது. அடுத்து இங்க வந்தோம்னா ஏதாவது ஒரு வேலை செய்து பொழைச்சுக்கலாம், ஏதோ ஒரு வேலையை நமக்கு கொடுத்துருவாங்க, எப்படியாவது பொழைச்சுக்கலாம். அங்க போயிட்டு வந்தோம்னா அவனுக்கு திருமணம் நமக்கு நல்லா நடந்துரும் அப்படிங்கிற விஷயங்கள். அடுத்தது டிமாண்ட் ஃபார் சீப் லேபர். இப்ப நீங்க இப்ப தமிழகத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த கருத்தாக்கங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. ஏன் வெளிமாநில தொழிலாளர்களுக்கு வேலை தரணும் அப்படின்னு. அவன் காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 8 மணி வரைக்கும் வேலை பார்ப்பான். 200 ரூபா கொடுத்தா போதும், ஒரு 2 மூட்டை அரிசி அது கோதுமை மாவு வாங்கி போட்டா போதும். ஆனா நம்பால அப்படி இல்லை, 8 மணி நேரம் வேலை கரெக்டா வந்து. ஆனா வேலையின் தரம் வந்து வித்தியாசம் இருக்கும். ஆனா மாங்குன்னு வேலை பார்ப்பான், கூலி கம்மி, தங்குமிடம் எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான். அப்ப சீப்பா வந்து லேபருக்கு இங்க இருக்கு அப்படிங்கிறதுனால நிறைய பேரு வந்துடுறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்தது ஃபால்ஸ் ப்ராமிசஸ். இது வந்து நிறைய வந்து தமிழகத்திலே நீங்க பார்க்க முடியும். இந்த குறிப்பா டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய குழந்தைகள், கோழி பண்ணையில் வேலை பார்க்கிறவங்க, மகாராஷ்டிராக்கு முறுக்கு கம்பெனிக்கு இங்க இருந்து அழைத்து செல்லப்படக்கூடிய குழந்தை, கடத்தி செல்லப்படும் குழந்தைகள், இவங்க எல்லாத்துக்குமே தவறான நம்பிக்கைகளும் வந்து கொடுக்கப்படுது. ஆனா உண்மையில தாங்க அவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது. அடுத்தது செக்ஸ் டூரிசம் வந்து இன்னைக்கு டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கு. குறிப்பா மாமல்லபுரம் மாதிரியான பகுதிகள், கோவா மாதிரியான பகுதிகள் எல்லாம் வந்து செக்ஸ் டூரிசம் இருக்கு. அப்புறம் இன்டர்நெட்ல வந்து இந்த ஆபாச படங்களுக்கான தேவை, குழந்தைகளோட ஆபாச படங்களுக்கு தேவை. இதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான காரணம், நம்ம கிட்ட இப்போதைக்கு ஒரு சிறந்த சிஸ்டம் வந்து இல்லை. ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு வலுவான சட்டங்களோ அமைப்புகளோ குழந்தை கடத்தலை தடுப்பதற்கு இல்லை. அப்ப இந்த காரணிகள் எல்லாம், இது ஏதோ ஒரு காரணி மட்டுமல்ல, கேஸுக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் அல்லது பெண்களுக்கும் வேறுபடும். அப்ப 4-5 காரணிகள் வந்து சேரும் பொழுது அவர்கள் இன்னும் மோசமான சூழலுக்கு தள்ளப்பட்டு இந்த கடத்தலுக்கு வந்து ஊக்குவிக்கிறதாக இருக்கிறாங்க. சரி, ஃபார்ம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, என்ன எதுக்காக எல்லாம் கடத்தப்படுறாங்கன்னா, பாலியல் தொழில், கட்டாய திருமணம், வேலைக்காக. அதுல நீங்க வேலைக்காகன்னு பாக்குறப்ப பாண்டர் லேபர், டொமஸ்டிக் ஒர்க், அக்ரிகல்ச்சர், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், கார்பெட் இண்டஸ்ட்ரி, கார்மெண்ட், டெக்ஸ்டைல், ஃபிஷ் ப்ராசஸிங் யூனிட். நீங்க இந்த ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கிறது இந்த ஃபிஷ் ப்ராசஸிங் யூனிட் அங்க. அடுத்து ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, அந்த ஹோட்டல்ஸா இருக்கலாம், அல்லது வந்து இந்த இதெல்லாம் இருக்கு, பியூட்டி பார்லர்ஸ், இந்த பேர்ல வந்து நிறைய பண்றாங்க. அதுக்கடுத்து அடாப்ஷன் அப்படிங்கிறதுக்காக, தத்தெடுப்பதற்காக குழந்தைகள் கடத்தப்படுறாங்க. இல்லீகலா அது வந்து தவறு, சட்ட ரீதியாக தவறு. ஆனால் அதன் பேரிலும் கடத்தப்படுகிறார்கள். வாடகை தாய், அதுக்காக கடத்தப்படுறாங்க. ஆர்கன் ட்ரேடு, நீங்க உதாரணம்லாம் தெரியும், வெளியே போங்கன்னா குமாரபாளையம், ஈரோடு இந்த பகுதியில, குமாரபாளையம் பகுதியில போனீங்கனாலே கிட்னியை வந்து எப்படி கொண்டுட்டு போய் வித்துட்டு வர்றாங்கன்னு தெரியும். ஏமாற்றி கூட்டிட்டு போய் 2 லட்சம் தரேன்னு சொல்லிட்டு 25,000 கொடுத்து ஏமாத்தப்பட்ட சம்பவங்கள் நீங்க இங்கேயே பார்க்கலாம் நம்ம இதுல.
இன்னும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஆனா பரவலாக இல்லாட்டியும் கூட அங்கங்க அந்த நிகழ்வுகள் வந்து நடந்துகிட்டே தான் இன்னும் இருக்கு. ஆர்கன் ட்ரேடு, அடுத்து பிச்சை எடுப்பதற்கு, குறிப்பாக குழந்தைகள் பெண்களை வந்து பிச்சை எடுப்பதற்காக இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது சேரிட்டி ஹோம்ஸ், என்ஜிஓஸும் இதுல சில பேர் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது ஆய்வுகள் வந்து சொல்லுது. இவங்க நடத்தக்கூடிய தொண்டு நிறுவனத்தை வந்து அங்க குழந்தைகளை வந்து பண்றதுக்காக மணிப்பூர்ல இருந்து கடத்திட்டு வந்திருக்கிறாங்க. அல்லது மதம் மாற்றுவதற்காக ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் போய் அங்கிருந்து அழைச்சிட்டு வந்து அந்த குழந்தைகளை மதம் மாற்றுவதற்காக அழைச்சிட்டு வந்தாங்கன்னு தமிழகத்திலே வழக்குகள் வந்து பதிவாயிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து குழந்தைகள் மீது வந்து 18 வயசுல வழக்குகள் அதிகம் இருக்காது. ஜேஜ் ஆக்ட் படி தண்டனை குறைவு அப்படிங்கிறதுனால அந்த போதை பொருள் கடத்தல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அவங்களை ஈடுபடுத்துறாங்க. அடுத்தது இந்த பொழுதுபோக்கு துறைகள், என்டர்டைன்மெண்ட் செக்டர், டான்ஸ் குரூப், கிளப்ஸ், இங்க உங்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்காது. நீங்க வட இந்தியா போனீங்கன்னா தெரியும். ஒரிசா, வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது, அந்த பீகார், நேபாள் பார்டர், இங்க எல்லாம் வந்து நிறைய இதற்காக அந்த நடன குழுக்கள்ல ஈவினிங் பார்ல அந்த மது கடைகள்ல வந்து ஈவினிங் பார்ல வந்து அது வந்து ஸ்போர்ட்ஸ், கேமல் ஜாக்கிங் வந்து குழந்தைகளை வந்து அதிகம் வந்து பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப், அதாவது இது இப்ப சொல்றது எல்லாம் வந்து இது மட்டும்தான் கிடையாது, மேஜரா இதெல்லாம் இருக்கு. காரணங்களாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய வடிவங்களாக இதை தாண்டியும் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட், இம்பாக்ட் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னா சுருக்கமா ஒரே வார்த்தையில முடித்தெல்லாம், குழந்தைகளை பொறுத்தளவுக்கு இது அவங்களுடைய எல்லா கிராஸ் வயலேஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ். அவங்களுக்கு நம்ம பேசக்கூடிய யுஎன்சிஆர்சியில் பேசக்கூடிய அனைத்து விதமான உரிமைகளும் மறுக்கப்படுகிறது. வாழ்வதற்கான உரிமை மறுக்கப்படுகிறது, வளர்ச்சிக்கான உரிமை மறுக்கப்படுகிறது, பாதுகாப்புக்கான உரிமை மறுக்கப்படுகிறது, பங்கேற்புக்கான உரிமை மறுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஹெச்ஐவி, எஸ்டிடி இந்த மாதிரியான நோய் தொற்றுகளுக்கு ஆளாவதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து இது பாதிப்பு வந்து முழுக்க முழுக்க ஒரு குழந்தையை வந்து பாதிக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இது அடுத்து நெக்ஸ்ட் பா, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப விளக்கமா சொல்ல வேண்டியது இல்ல, ரொம்ப நேரம் ஆகுன்றதுனால. அப்ப இந்த சர்வதேச அளவுல இப்ப ஒரு எந்த ஒரு பிரச்சனைகள்னாலும் தடுப்பதற்கு என்ன மாதிரியான பாலிசி ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, லீகல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்க வேண்டியது அவசியம். அப்படி நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு யுனைடெட் நேஷன் கன்வென்ஷனுக்கு, அதாவது ஐக்கிய நாடுகளின் குழந்தைகள் உரிமைகள் மீதான உடன்படிக்கை 1989 வந்து கொண்டு வந்தாங்க. இந்திய அரசு டிசம்பர் 92 அதுல கையொப்பமிட்டாங்க. அப்ப அதுல வந்து சொல்லியிருக்காங்க, அவங்களே ஆப்ஷனல் புரோட்டோகாலும் வந்து 2000 வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. சோ அதுல வந்து குழந்தைகளை வந்து கடத்துவதிலிருந்து பாதுகாப்பு அளிக்கணுங்கிறது. முக்கியமானது என்னன்னாக்க பலர்மோ புரோட்டோகால், இதுதான் வந்து கடத்தலுக்காக ஒரு முக்கியமான ஒரு புரோட்டோகாலாக இருக்குது. ஐக்கிய நாடுகளோட புரோட்டோகால் டு பிரிவென்ட், சப்ரஸ் அண்ட் பனிஷ் டிராபிகிங் இன் பர்சன்ஸ், எஸ்பெஷலி விமன் அண்ட் சில்ட்ரன். இது வந்து யூஎன் வந்து 2000 வந்து டிராப்ட் பண்ணாங்க, ஒரு வரைவு தயாரிச்சாங்க. 2000 வந்து 2000 டிசம்பர்ல வந்து சைன் பண்ணாங்க. டிசம்பர் 2003 இருந்து அது நடைமுறைக்கு வந்தது. பாத்துக்கோங்க, 2003 ஐக்கிய நாடுகள் சபை அந்த ஒரு புரோட்டோகால் ரெடி பண்ணி நடைமுறைக்கு வந்தது. நம்ம எப்ப கையெழுத்து போட்டிருக்கோம்? 2011. வெறும் 8 ஆண்டுகள் தான் எடுத்துக்கிட்டோம் நம்ம, வெறும் 8 ஆண்டுகள். இந்த 8 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா, அடுத்து வந்து இந்த லா கமிஷன் என்ன பண்ணாங்கன்னா, பலர்மோ புரோட்டோகால்ல டிராபிகிங்க்கு என்ன டெபனிஷன் சொல்லி இருந்தாங்களோ அந்த டெபனிஷன் நம்ம கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. பெருவாரியான விஷயங்களை கவர் பண்றாங்க. அப்ப அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்னைக்கு நமக்கு வந்து சட்டமாக, இந்த புரோட்டோகால்ல சொல்லப்பட்டதுதான் நமக்கு சட்டமா வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஆப்ஷனல் புரோட்டோகால் வந்து சைல்ட் ப்ராஸ்டியூஷனுக்கு, சைல்ட் போர்னோகிராபிக்கு 2000 வந்து யுஎன்சிஆர்சில கொண்டு வந்தாங்க. அடுத்தது நெக்ஸ்ட், ஓகே. அடுத்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பொறுத்தளவுக்கு ஷரத்து 23 வந்து கிளியரா வந்து தடுக்குது. புரோகிபிஷன் ஆஃப் டிராபிகிங் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் லேபர், கட்டாய வேலை மற்றும் மனித கடத்தலை தடுக்குது. அப்படின்னா என்ன, இதிலிருந்து தடுக்கப்படுவது நம்மளுடைய அடிப்படை உரிமை என்ற விஷயத்தை வந்து நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டம் வலியுறுத்துது. அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் கடத்தப்படுவதிலிருந்து தடுக்கப்பட அவனுக்கு உரிமை உண்டுங்கிறத நம்ம அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுது. 2013 கொண்டு வந்த தேசிய குழந்தைகளுக்கான கொள்கையிலையும் இத பத்தி வந்து சொல்லி இருக்கிறாங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னாக்க புரோட்டோகால் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. எதுக்குன்னாக்கா பிரிவென்ஷன், ரெஸ்கியூ, ரீபேட்ரியேஷன், ரீஹபிலிட்டேஷன் ஆஃப் டிராபிக் அண்ட் மைக்ரண்ட் சைல்ட் லேபர் அப்படின்னு. இது 2008 கொண்டு வந்தாங்க. ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு புரோட்டோகால் இருக்கிறது கவர்மெண்ட்டுக்கும் தெரியாது, செயல்படுத்தக்கூடிய எக்ஸிகியூட்டிவ்ஸ்க்கும் தெரியாது.
யார்கிட்டயாவது போய் இப்படி ஒரு புரோட்டோகால் இருக்கான்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது. அதை அப்படியே இன்னும் ஃபைல்ல தான் வச்சிருக்காங்க. இது போடப்பட்ட நாள்ல இருந்து ஒரு நாள் கூட செயல்பாட்டுக்கு வரவே இல்லை. அடுத்து நேஷனல் பிளான் ஆஃப் ஆக்ஷன் இதெல்லாம் சொல்லிட்டு வர்றாங்க. ரைட்டு. இப்ப வந்து ஏற்கனவே நிறைய சட்டங்கள் வந்திருக்கு. செக்ஷன் 370 வந்து சொல்லுது. சரிங்களா? இப்ப 370ல என்ன சொல்றோம்? கடத்தப்படுவது வந்து தடுக்கப்படணும் அப்படிங்கறத வந்து சொல்றோம். அதை வந்து சொல்றோம். அதே மாதிரி ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட்லயும் ஒரு சில இடங்கள்ல வந்து இந்த எக்ஸ்பிளாய்டேஷனை பத்தி பேசுறாங்க. சைல்டு மேரேஜ் ஆயிடுச்சு, கடத்தலை வந்து நேரடியாக வந்து சொல்லல. ஆனா கட்டாயப்படுத்தினாலோ, கிட்னாப் பண்ணாலோ, சேல் பண்ணாலோ அல்லது கடத்தப்பட்ட டிராபிக் பண்ணாலோ அவங்கள வந்து தண்டிக்கணும்னு சொல்லி சொல்லுது. அப்ப நேரடியா சொல்லாட்டியும் அதுலயும் வந்து ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் கொடுக்கப்பட்டுள்ள தற்போது உள்ள ஒரு சட்ட அது பாலிசி ஃப்ரேம் ஒர்க். அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்லைட் தான். ரைட். இப்ப ஏன் அப்ப நமக்கு வந்து இதெல்லாம் வந்து தேவைன்னு இப்ப இருக்கு, இந்த இவ்வளவு சட்டங்கள் இருக்கு, அப்ப ஏன் நமக்கு வந்து இன்னொரு சட்டம் தேவையா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இருக்கக்கூடிய சட்டங்கள் டிராபிக்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு மீன்ஸ். எண்ட் என்ன, அது பாண்டர் லேபரா இருக்கலாம், அல்லது கடத்தப்பட்டு குழந்தை தொழிலாளராக இருக்கலாம், அல்லது கடத்தப்பட்டு ஒரு உடல் உறுப்பு விற்கப்பட்டிருக்கலாம், அல்லது கடத்தப்பட்டு அவரை வந்து ஒரு வேற ஏதாவது பணிகள்ல வந்து ஈடுபடுத்தி இருக்கலாம், கட்டாய வேலை பயன்படுத்திருக்கலாம். அப்ப என்னன்னா, இப்ப இந்திய தண்டனை சட்டத்தோட இது என்ன அப்படின்னா 370 யாரு கடத்தினாங்களோ அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரும். அவ்வளவுதான். உங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ரைட்டா? இப்ப கடத்தப்பட்டவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அதுல ப்ரொவிஷன்ஸ் எதுவும் கிடையாது. நீங்க இவங்க பாண்டர் லேபருக்காக கடத்தப்பட்டாங்கன்னா பாண்டர் லேபர் ஆக்ட்ல ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் ஆன் பாண்டர் லேபர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுல என்ன பிரச்சனைனா, உங்களை ரெஸ்கியூ பண்ண உடனே 20,000 ரூபாய் கொடுப்பாங்க இனிஷியல் அமௌண்ட். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு தரக்கூடிய ரீஹாபிலிட்டேஷன் அமௌண்ட் என்பது 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்ட்டு அழகா வந்து போட்டிருப்பாங்க. ஆனா இட் இஸ் லிங்க்டு வித் கன்விக்ஷன். அந்த தண்டனை அந்த எப்ப வந்து அந்த குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்குதோ, உங்களை கொத்தடிமையா வச்சிருந்தவருக்கு எப்ப தண்டனை கிடைக்குதோ அப்பதான் உங்களுக்கு அந்த மிச்ச நிவாரண நிதி கிடைக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம இதுல இதெல்லாம் சாத்தியமா? ஒரு கேஸ போட்டுட்டு ரெஸ்கியூ பண்ணி 20,000 கொடுத்துட்டு கேஸ் முடிஞ்ச உடனே உனக்கு மீதி காசு தருவேன் அப்படின்னா இதெல்லாம் நடைமுறையில சாத்தியமா? கேஸ் முடிய 20 வருஷம் ஆகும். இவன் என்ன செய்வான்? வாழ்வாதாரம். அப்ப என்னன்னா, ஐபிசிலயும் வந்து ஒரு இது இல்ல. இன்னொன்னு, ஐபிசில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குறைபாடு என்ன அப்படின்னா, ஒரு அமைப்பு ரீதியான விஷயத்தை இது கொடுக்கல. ஏன்னா கடத்தல் என்பது ஒரு பெரிய நெக்ஸஸ். ஒருத்தர் கடத்துறாரு இல்ல, இதுல வந்து இது வந்து ஒரு செயின், ஒரு சங்கிலி தொடர். இந்த சங்கிலி தொடரை டீல் பண்ணுவதற்கு இந்த ஐபிசில வந்து சொல்லி இருக்கிறாங்க. எப்படி? நீ ரெக்ரூட் பண்ணாலும் தப்பு, டிரான்ஸ்போர்ட் பண்ணா தப்பு, ஹார்பர் பண்ணா தப்பு. உண்மைதான். இதெல்லாம் எப்படி பிடிப்பீங்க? ஒருத்தர் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து கடத்துவான், ஒரிசால வந்து ஒருத்தன்ட்ட ஒப்படைப்பான், அவன் ஆந்திரால ஒருத்தன்ட்ட ஒப்படைப்பான், அவன் கொண்டு வந்து தமிழ்நாட்டுல ஒருத்தன்ட்ட கொடுப்பான், தமிழ்நாட்டுல இருக்க இன்னொருத்தன் மூலமா கோயம்புத்தூருக்கு அனுப்புவான். இந்த செயினை பூரா பிடிச்சோம்னாதான் நீங்க வந்து நடவடிக்கை எடுக்க முடியும். இப்ப இருக்கப்படி நம்ம அதுல எடுக்கிறதுல வந்து நிறைய சிரமங்கள் இருக்கு. நாங்க இந்த புள்ளி விவரத்தை வச்சுட்டு ஒரு கீ இன்ஃபார்மன்ட் இன்டர்வியூ வந்து ரயில்வே போலீஸ், கவர்மெண்ட் போலீஸ் கிட்ட வந்து வச்சிருந்தோம். ஏன்னா கவர்மெண்ட் ரயில்வேல வந்து 2 விதமான போலீஸ் இருக்கு. ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு, ஆர்பிஎஃப். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்கிறது. ரயில்வேஸோட ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கிறதுக்காக கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் இருப்பாங்க. அங்க நடக்கக்கூடிய மற்ற குற்ற செயல்பாடுகளை தடுப்பதற்கு தமிழக அரசு வந்து வச்சிருக்கோம். இப்ப இந்த இவங்கள்ட்ட போய் நாங்க விவாதம் பண்றப்போ அவங்க வந்து சொல்றாங்க, ரைட்டுங்க, நீங்க வந்து சொல்றீங்க கேஸ் போட சொல்லி. நாங்க எப்படி கேஸ் போடுறது? அவன் சம்மதத்தோட தான் வந்திருக்கோம். அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி கேட்டா அவங்க அப்பா தான் அனுப்பி வச்சிருக்காரு. ஆனா சட்டம் என்ன சொல்லுது? கன்சென்ட் ஆஃப் த விக்டிம் இஸ் இம்மெட்டீரியல். சம்மதத்துடன் அனுப்பப்பட்டிருந்தாலும் கடத்தல்ன்றத சொல்லுது. இந்த புரிதல் காவல்துறையினருக்கு முழுசா போய் சேரல. ஒண்ணு. ரெண்டாவது, அவங்களோட கேள்வி என்னன்னா, ரைட்டுங்க நான் ரெஸ்கியூ பண்ணிடுறேனே வச்சுக்கோங்க, நான் இவரை எங்க போட்டேன்? அவன் பீகார்ல இருந்து வர்றான், கேட்டா ஏகப்பட்ட பேத்த சொல்றான், நான் என்னைக்கு இவங்களை எல்லாம் பிடிச்சு நான் எப்ப நான் வந்து பண்றது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இவங்களை எல்லாம் ட்ராக் பண்றதுல பிரச்சனைகள் இருக்கு. அப்ப ஒரு மாநிலத்துக்குள்ள மட்டும் நடக்கிறத இவங்க ட்ராக் பண்ணலாம். மாநிலத்தை விட்டு பல மாநிலங்கள் சம்பந்தப்படும் பொழுது இவர்கள் அந்தந்த மாநிலங்களை தொடர்பு கொள்வதில் நடைமுறை சிக்கல்கள் இவங்களுக்கு நிறைய இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, பார்த்துட்டு ரைட்டுப்பா போப்பான்ட்டு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, எப்ப வந்துட்டாங்க அப்படின்னா, சரிங்க அங்கேயே சாப்பாட்டுக்கு இல்லாம வர்றான், இங்க போனா ஏதாவது சாப்பாடாவது கிடைக்கும்,
அவன் போல போய் நீங்க ஏன் கெடுக்குறீங்க அப்படின்னு நம்ம கொண்டுட்டு போய் ஒப்படைக்கிறோம் புடிச்சு. இந்த மாதிரி கடத்தப்பட்டிருக்காங்க. அவங்க சொல்றது, ஏங்க அவனே கஞ்சிக்கு இல்லாம வர்றான், இவனை புடிச்சிட்டு நீங்க கொண்டுட்டு வந்து ஏங்க அப்படி படுத்துறீங்க, விடுங்க பாவம், எங்கேயாவது அவன் சாப்பிட்டுட்டு போகட்டும், நிம்மதியா 3 வேளை சோறு சாப்பிடட்டும் அப்படிங்கிற இந்த ஒரு உணர்வும் இவங்கள்ட்ட வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் நாங்க வந்து பார்க்க முடிஞ்சது. அடுத்தது வந்து சொல்லிதான் ஆகணும், கரப்ஷன், பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய நெக்ஸஸ். 20 பேர்த்த பிடிச்சிட்டு வந்தாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்க உடனடி நடவடிக்கை, ஆளுக்கு 1000 ரூபாய் வாங்கிட்டு விட்டுருவாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. இதுல வந்து நீங்க யாரும் போய் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லது மேல இருந்து அவங்களுக்கு ஒரு கேஸ் எல்லாம் எதுவும் போடாதுன்ட்டு. ஒரு தகவலுக்காக சொல்கிறேன், 2017 2018ல என்சிஆர்பி டேட்டா படி ஜிஆர்பில ஒரு வழக்கு கூட தமிழகத்தில் பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் ஒரு வீரேந்திரகுமார்ங்கிற கமிஷனர் வந்து ஓபன் மீட்டிங்ல ஷேர் பண்றாரு, கடத்தல் நாங்க ரெஸ்கியூ பண்ற குழந்தைகள் கடத்தப்பட்டு மீட்கப்படும் குழந்தைகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே செல்லுகிறது, கடந்த 3 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்ப அவரே ஒப்புக்கொண்டாலும் அங்க வழக்குகள் எதுவும் பதியப்படவே இல்லை. அப்ப இந்த முரண்பாடுகள், அப்ப ஐபிசி என்னன்னா, இருந்தாலும் கூட காவலர்களுக்கு சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. அந்த நடைமுறை சிக்கல்களை களையாத வரை ஐபிசில இவங்க பதிவு செய்ய மாட்டாங்க. அப்ப மற்ற இதோட தொடர்பு கொள்வதற்கு இதெல்லாம் வந்து இன்னொன்னு அவங்களுக்கு போதுமான பணியாளர்கள் இல்லை அப்படிங்கிறது. ரைட்டா? அதுக்கு அடுத்தது வீக் சைல்ட் ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம். இந்த குழந்தைகள் பாதுகாப்புக்கு அமைப்பு வச்சிருப்போம், சைல்ட் லைனு, அப்ப டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட குழந்தைகள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் வந்திருப்பாங்க, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, குழந்தைகள் நலக்குழு ஒண்ணு இருக்கு, ரைட்டா? 5 பேர் கொண்ட அமைப்பு இருக்கு. இவங்களெல்லாம் வந்து நான் குறை சொல்வதற்காக சொல்ல, ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு குழந்தையை மீட்டு கொண்டு அவங்களோட ஒப்படைக்கும் பொழுது குறைஞ்சபட்ச கேள்வியை கூட கேட்கறது இல்லை அவங்க. காவல்துறையினருக்கு இவங்களுக்கு என்ன சொல்றாங்க, ஜுடிஷியல் பவர் இருக்கு இவங்களுக்கு. ஏன்னா கன்பர்ட் வித் பிளஸ் மெட்ரோபாலிட்டன் ஜுடிஷியல் அந்த அந்த பவர்ஸ் இவங்களுக்கு இருந்தாலும் கூட காவல்துறையினருக்கு இவர்கள் உத்தரவையும் போட முடியாது. இவர்களை வந்து யாரும் அவங்களுடைய இதை பண்றதில்ல. அப்ப அந்த சைல்ட் குறைஞ்சபட்ச கேள்வியே கேட்கறதில்ல. ஒருத்தர் கடத்தப்பட்டு குழந்தை வந்திருக்கா, ரைட்டு, உன்னை கூட்டிட்டு வந்தது யாரு, அட்வான்ஸ் உங்க வீட்டுல வாங்கி இருக்காங்களா, உனக்கு பாலியல் துன்புறுத்தல் எதுவும் இருந்தா, இந்த மாதிரியான கேள்விகளை கூட அவங்க வந்து கேட்கறது இல்லை அப்படிங்கிறது உண்மை. ஐபிசில நிறைய குறைபாடுகள் வந்து இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஐபிசில இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்யறவனா நமக்கு வந்து ஒரு சட்டம் தேவைப்படும். அடுத்து பாண்டர் லேபர் ஆக்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாண்டர் லேபர் ஆக்ட்ல பிரின்சிபல் எம்ப்ளாயரோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சிருது. அக்யூஸ் நாங்க பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போறவங்க எல்லாம் நீங்க கணக்குல எடுக்க முடியாது. யாரு வேலைக்கு வச்சிருக்காரோ அவரை மட்டும் தான் நீங்க கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியும். அங்கே வந்து ரீஹாபிலிட்டேஷனுக்கு வந்து ஒரு பெரிய பேக்கேஜ் இல்ல, அந்த லிங்க் வித் இது அந்த என்ன சொல்றது கன்விக்ஷனோட வந்து இருக்கிறதுனால அதுல அவங்களுக்கு பலன் கிடைக்கிறது இல்ல. அடுத்தது இந்த இம்மாரல் டிராபிகிங் பிரிவென்ஷன் ஆக்ட், அந்த பரத்தமை தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்றோம். நீங்க நல்ல தமிழ் பதம் இருந்தால் சொல்லலாம். இது ஐடிபி ஆக்ட்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, செக்ஸ் டிராபிகிங், பாலியல் தொழிலுக்கு பாலியல் சுரண்டலுக்காக கடத்துறத மட்டும்தான் இது கணக்குல வச்சுக்கோம். கட்டாயப்படுத்தி வேலை பார்க்கறது அல்லது வந்து பிச்சை எடுப்பதற்கு, கமர்ஷியல் சரகசி, இந்த மாதிரியான ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன், இந்த மாதிரியான விஷயங்களை இந்த சட்டம் கணக்கில் கொள்ளாது. அப்ப இதுவும் ஒரு முழுமையான சட்டம் இல்லை. அதுக்கு அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா ப்ரொடெக்டிவ் கஸ்டடி, நீங்க எடுத்தீங்கன்னா உங்களை கஸ்டடி கொண்டு போயிடுவாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல். அப்ப என்னன்னாக்க பல்ட்டி அடிச்சிருவாங்க போறப்ப, அப்படி ஒரு நடக்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷனுக்கான வாய்ப்பு இல்லை. இவர்களை கொண்டுட்டு போய் சமூகத்துல வந்து மெயின் ஸ்ட்ரீம் பண்றதுலயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ரீஇன்டகிரேட் பண்றதுலயும் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது. அப்ப இதுவும் வந்து ஒரு பெரிய கேப், இடைவெளியாக நம்ம பாக்குறோம். அடுத்து நெக்ஸ்ட் பா, ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா காம்பன்சேஷன் ஸ்கீம். இந்த இதை பத்தி தெரியுமா தெரியல, பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீட்டு சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆணையம், அந்த தேசிய அளவிலான, மாநில அளவிலான, மாவட்ட அளவிலான சட்ட பாதுகாப்பு ஆணையம் வந்து இருக்கு. சட்ட உரிமைகள் பாதுகாக்கிறதுக்கு ஆணையங்கள் வந்து இருக்கிறது. அது சிஆர்பிசி, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 357A கீழே வந்து இந்த இதை வந்து வச்சிருக்கிறாங்க, இழப்பீடு கொடுக்கணும்னு. அதுல வந்து நீங்க அந்த சட்டத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், ரேப்னா எவ்வளவு இழப்பீடுப்பா, அது கற்பழிப்புக்கு எவ்வளவு இழப்பீடு, ஆசிட் அட்டாக்னா எவ்வளவு இழப்பீடு, இறந்து போனா எவ்வளவு இழப்பீடு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க. நீங்க கடந்த 7 ஆண்டுல 2012 இருந்து 2019 வரைக்கும் பார்த்தோம்னா 75% ஃபண்ட் வந்து செலவழிக்கவே இல்லை.
ஆனா டிராபிக்கிங் விக்டிம் வந்து 21,000 10,000 8,000 இருக்கிறாங்க. இவர்களுக்கு அந்த பணம் போய் சேரவே இல்லை. 545 கோடி ஒதுக்கப்பட்டதுல 128 கோடி தான் செலவு இன்னமே பண்ணிருக்கிறாங்க. அப்ப 7 ஆண்டுல 100 பேர் கூட அதுல பலன் அடையல அப்படிங்கிறது. அப்ப இந்த திட்டமும் வந்து முழுமையா போய் அவங்களுக்கு சேரல அப்படிங்கிறது. அடுத்தது, அப்ப இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் என்ன பண்ணோம் அப்படின்னாக்க, நம்ம வந்து ஒரு சட்டம் வந்து தேவை புதிதாக அப்படின்னு ஒரு சட்டம் தேவைன்னு இந்திய அளவுல வந்து நம்ம நிறைய பிரச்சனை, நிறைய இதுக்கான முன்முயற்சிகள் எடுத்திருந்தோம். இந்தியா ஒர்க்கிங் குரூப் அகைன்ஸ்ட் ஹியூமன் டிராபிக்கிங் அப்படின்னு ஒரு அமைப்பின் மூலமாக இந்த முயற்சிகளை வந்து நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல நான் வந்து தேசிய அளவுல அதுல ஸ்டேரிங் கமிட்டியில இருக்கேன். இது எப்படி வந்தது அப்படின்னா 2014 பிரஜ்வாலா அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்ல பொதுநல வழக்கு தொடுக்கிறாங்க. மீட்கப்படக்கூடிய பாலியல் துன்புறுத்தல்னால அந்த ஐடிபி ஆக்ட்ல மீட்கப்படுறவங்களுக்கு போதுமான பாதுகாப்பு வசதிகளோ ரீஹாபிலிட்டேஷன்ஸோ இல்ல, அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும், இவங்க எல்லாம் கடத்தப்பட்டு வர்றாங்கிறத சொல்றாங்க. அப்ப அதன் அடிப்படையில தேசிய நேஷனல் நல்சா நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அவங்க வந்து சில பரிந்துரைகளை வந்து சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் ஒரு வழிகாட்டுதலை கொடுத்துட்டு 2015 டிசம்பர்ல ஒரு மினிஸ்ட்ரியல் கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு இன்டர் மினிஸ்ட்ரியல் கமிட்டி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் வெல்ஃபேர், ஃபைனான்ஸ், அப்புறம் இவங்க ஹோம் மினிஸ்டர்ஸ், இவங்க எல்லாம் வச்சு அதுல ஃபர்ஸ்ட் டிராப்ட் டிராபிக்கிங் இன் பர்சன் வந்து ஃபர்ஸ்ட் டிராப்ட் 2014 கொடுத்தாங்க. அந்த முதல் டிராப்ட வந்து மத்திய அரசு முக்கிய நகரங்கள்ல சென்னை, கொல்கத்தா, டெல்லி இங்க எல்லாம் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் வச்சிருந்தாங்க. அது தவிர நாங்க இந்த ஒர்க்கிங் குரூப்லயும் வந்து நிறைய பரிந்துரைகளை அவங்களுக்கு வந்து செஞ்சிருந்தோம். அதுக்கு அடுத்து, ஏன்னா வந்து டிராப்ட பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் லேபரோட காம்பனன்ட் நிறைய இல்ல, அது பெரும்பாலும் வந்து அந்த செக்ஸ் டிராபிக்கிங் ஒட்டியதாக தான் இருந்தது. அப்புறம் அதுல நிறைய பண்ணி கிட்டத்தட்ட 14 முறை அந்த வரைவு வந்து திருத்தப்பட்டு கேபினெட் அப்ரூவல் வந்து பிப்ரவரி 28 கிடைச்சது. 2018 28 பிப்ரவரி 2018 கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து நாங்க திமேட்டிக் கன்சல்டேஷன் வச்சு எம்பிஸோட லாபி பண்றோம். கடத்தப்பட்டவர்களோட நேரடியாக எம்பி வந்து உரையாட வச்சு இந்த சட்டம் அவசியம்ங்கிறத சொல்றோம். அந்த சட்டத்தில் சில குறைபாடுகள்லாம் இருந்துச்சு, ஆனாலும் கூட அந்த சட்டத்தை நீங்க உடனடியா கொண்டு வரணும் அப்படிங்கிறது. 26 ஜூலை வந்து லோக்சபால பாஸ் ஆச்சு அந்த சட்டம். ஆனா இதுக்கு ராஜ்யசபாக்கு போகும் பொழுது லிஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. 2 நாட்கள் லிஸ்ட் பண்ணப்பட்டு ராஜ்யசபால தான் அந்த சட்டம் பாஸ் ஆகல. அப்ப என்ன ஆயிடுச்சுனாக்க லேப்ஸ் ஆகி போச்சு. அந்த சட்டம் வந்து இந்த அரசு போனோடனே லேப்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது வந்து தொடர்ந்து இந்த சட்டம் பாத்தீங்கன்னா என்னன்னாக்க பிரிவென்ஷன் சொல்லுது, ப்ரொவைடிங் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் சொல்லுது, ப்ராசிக்யூஷன் வந்து பேசுது, சோசியோ லீகல் எக்கனாமிக் அந்த என்விரான்மெண்ட் வந்து விக்டிம் உருவாக்கணுன்ற விஷயத்தை வந்து சொல்லுது. சோ இது வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ், ஒரு விரிவான சட்டம் அப்படிங்கிறதுனாலதான் இதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டோம். தற்போது அந்த சட்டம் என்ன இருக்குனாக்க ரிவிஷன்ல வந்து இருக்கு. அரசு மாறிடுச்சு, அந்த மேனகா காந்தி மாறிட்டு ஸ்மிருதி இரானி எடுத்திருக்கிறாங்க. இப்பயும் அதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கோம். அந்த சட்டம் ரிவிஷன்ல இருக்கு. இப்ப இருக்கிறதுல ஒரு 40% வந்து திருத்தப்பட்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட், சோ இப்ப வரக்கூடிய சட்டம்ங்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் 4 விஷயங்கள்: பிரிவென்ஷன், ப்ரொவைடிங் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன், ப்ராசிக்யூஷன், கிரியேட்டிங் லீகல் எக்கனாமிக் அண்ட் சோசியல் என்விரான்மெண்ட். அதாவது இப்போ ஒரு வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், பங்களாதேஷ்ல இருந்து ஒருத்தரை வந்து கடத்திட்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த பெண் வந்து தப்பிச்சு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கேக்குறாங்க, என்ன வந்து கடத்திட்டு வந்துட்டாங்க, என்னை காப்பாத்துங்கன்னு. இப்ப இருக்க சட்டத்தின்படி என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பாஸ்போர்ட் ஆக்ட், ஃபாரினர்ஸ் ஆக்ட், இமிகிரேஷன் ஆக்ட், இது எல்லாத்துலயும் போட்டு அந்த பொண்ணை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அப்ப ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த சட்டம் என்ன சொல்லுதுனாக்க 6 மாசத்துக்குள்ள அவங்க அந்த நாட்டுல கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ன்றத சொல்லுது. கடத்தப்பட்டவர்களை பாதிக்கப்பட்டவர்களாக கருத வேண்டும், அவர்களுக்கு மேலும் துன்புறுத்தக்கூடாதுங்கிற விஷயத்தை சொல்லுது. நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இதுல சொல்லுங்க. அடுத்தது அடுத்த ஸ்லைட் பா. அப்ப இதுல வந்து எல்லா விதமான டிராபிக்கிங், எதுக்கு கடத்தப்படுறாங்களா, பாலியல் தொழில், ஃபோர்ஸ் லேபர், கமர்ஷியல் சரகசி, கொத்தடிமை, எல்லாமே இதுக்குள்ள வந்தது. பிச்சை எடுக்க கடத்துறது, ஆர்கன் அது உடல் உறுப்பு மாற்ற கடத்துறது, எல்லாமே வந்து வந்துருது. அதுக்கு அடுத்து
அதே மாதிரி ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னாக்க பொதுவாக இந்த மாதிரி சிறப்பு சட்டங்களில் நீங்க எந்த இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பெஷல் அண்ட் லோக்கல் லான்னு சொல்லுவாங்க. இந்திய தண்டனை சட்டத்துலதான் தண்டனைகள் வந்து கடுமையாக இருக்கும். மத்த எந்த சட்டத்தை நீங்க இந்த சிறப்பு சட்டங்களை எடுத்தீங்கன்னா தண்டனை கடுமையா இருக்காது. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, குழந்தை திருமண சட்டம் 2 ஆண்டு ஜெயில் தண்டனை, ஜேஜே ஆக்ட் 3 ஆண்டு 2 இப்படித்தான் இருக்குமே ஒழிய இந்த சட்டத்துல வந்து மினிமம் 10 இயர்ஸ் லைஃப் டைம், ஃபைன் 1 லட்சம். அப்ப தண்டனை ரொம்ப கடுமையானது. அதுக்கு அடுத்தபடியா தேசிய அளவிலான ஒரு அமைப்பை வந்து சொல்லுது, ஓசிஐஏன்னு சொல்லுவாங்க. நேஷனல் ஆன்டி டிராபிகிங் பியூரோக்கு வந்து ஆர்கனைஸ்ட் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. அதே அமைப்புல இந்த நேஷனல் லெவல்ல ஒரு பாடி வந்து கொண்டுட்டு வர்றாங்க. இது என்ன பண்ணுனாக்க 2க்கு மேற்பட்ட மாநிலங்கள் பிரச்சனை இருந்தாலோ அல்லது மற்ற நாடுகளுடன் பிரச்சனை இருந்தாலோ டீல் பண்றதுக்கு இந்த இதுக்கு பவர் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா யாரு கடத்துறாங்களோ அவங்களுடைய வங்கி கணக்கை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. வங்கி கணக்கை முடக்குவதற்கு இந்த சட்டம் வழி செய்கிறது. அடுத்ததுப்பா, அடுத்து ரைட்டா. அடுத்தது விக்டிம் சென்ட்ரிக் லெஜிஸ்லேஷன் வந்து சொல்றோம். குழந்தைகள் அது பாதிக்கப்பட்டவரின் உரிமைகளை, இப்போ ஒருத்தர் வந்து நான் இல்ல எனக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன், உதாரணத்துக்கு பாலியல் தொழிலில் ஈடுபட்ட ஒருத்தரை கடத்துறாங்க, அவங்களை கொண்டு போய் ஹோம்ல வைக்கணும்னு வச்சுக்குவாங்க. அவங்க சொல்றாங்க இல்ல நான் அந்த ஹோமுக்கு போக விரும்பலனாக்கும் அவங்க ஜட்ஜு கிட்ட சொல்லிட்டு அவங்க போய்க்கலாம், போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப வாலண்டரி ரீஹாபிலிட்டேஷன்ங்கிறத வந்து இங்க கொடுத்திருக்காங்க. முக்கியமான விஷயம் டீலிங்கிங் ரீஹாபிலிட்டேஷன் ஃப்ரம் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ். நீங்க வந்து அந்த ரீஹாபிலிட்டேஷன் என்பது கன்விக்ஷனுக்கு லிங்க் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த மாடர்ன் லேபர் ஆக்ட்ல அந்த தவறு நடந்ததுனால இதுல நாங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்றோம், நீங்க பண்ணக்கூடாதுன்னு அந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க. நீங்க நடவடிக்கை இப்போ வந்து ஒரு அலுவலர் நடவடிக்கை எடுக்கலன்னா, கேஸ் போடலன்னா அவர் மேல நடவடிக்கை எடுக்க முடியும்ன்றத சொல்றாங்க. டைம்லி ஜஸ்டிஸ் 90 நாளைக்குள்ள நீங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் முடிக்கணும், ஓராண்டுக்குள்ள வழக்கு முடிக்கணுங்கிற மாதிரி நிறைய ரீஹாபிலிட்டேஷன் ஃபண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரியாக நிறைய விஷயங்களை வந்து இதுல வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த சட்டம் இப்போது பரிந்துரையில் இருக்கிறது. இதுக்கு நாங்க ஆல்ரெடி இன்னும் நாங்க வந்து அதுக்கு க்ளோஸா அவங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சட்டம் மாறணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். இது தவிர நம்ம இதை தடுப்பதற்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கிராம அளவில் வந்து நம்ம குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்புகளை வலுப்படுத்துவது, பிழைப்பாதாரங்களை மேம்படுத்துவது, பள்ளி சூழலை மேம்படுத்துவது, இந்த மாதிரி கிராம அளவுல பள்ளி சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து செய்யணும். ஏன்னா இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடங்கள் வந்து இல்ல, நிறைய குழந்தைகள் பள்ளியை விட்டு வெளியே விட்டுருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து கடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படிங்கறத நம்ம பள்ளிக்கும் இவர்களுக்குமான தொடர்பை வந்து வலுப்படுத்தணும். பள்ளிகள் இல்லை என்றாலும் கூட நாங்க அதுதான் சொல்றோம், இந்த மதிய உணவு கொடுப்பது, ஆசிரியர்கள் தொடர்ந்து அவர்களோட பேசுவது, மாசுக்கு 2 தடவை போய் பேசலாம், எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்கன்னு கண்காணிக்க வேண்டியது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த பஞ்சாயத்து எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இதுல வந்து முக்கிய பங்கு இருக்கிறது, அவங்களும் பார்க்கணும். அப்ப இப்ப வந்து குடும்பத்தின் பொருளாதார சூழலை பார்ப்பதற்கு வந்து அரசு வந்து ஒரு முக்கிய முயற்சி எடுக்கணும். குறைஞ்சது ஒரு 6000 ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து தரணுன்றதான் நாங்க ஒரு அட்வொகேசியா வந்து எடுத்துட்டு போறோம். சோ இது வந்து சுருக்கமாக, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவதற்கு நேரம் இல்லை. நீங்க கேள்விகள் கேட்டீங்கன்னா பதில் சொல்வதற்கு தயாரா இருக்கேன். விவாதம், கேள்விகள் இல்ல, நீங்க இதை விட நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். இந்த வாய்ப்புக்கு எனக்கு நன்றி. தேங்க்யூ. அருமையா பேசுனீங்க முருகன், ரொம்ப சந்தோஷம். ஒரு நேஷனல் லெவல் பாட்டு நீங்க இருக்கீங்கன்னா நிறைய காரியங்களை இங்க சாதிக்க முடியும். உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நல்லா இருந்துச்சு பாலமுருகன், நல்லா இருந்துச்சு. இவர் பாலமுருகன் வந்து ரொம்ப அருமையாக இதெல்லாமே பிரசன்ட் பண்ணாரு. கிட்டத்தட்ட சைல்ட் டிராஃபிக், அந்த டிராஃபிக்கிங் அப்படி